ஹலோ கைஸ் வெல்கம் டு கவின்ஸ் மூவி கன்னர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டார்க் அப்படிங்கிற படத்தோட ஃபுல் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே புதுசா இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, பேய் இருக்கா, பேய காட்டுவாங்களா, ஹீரோவுக்கு என்ன ஆகும், அவர் பொழைப்பாரா, சாவாரா, இல்ல என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். வித்தியாசமான கான்செப்ட் தான். ஆல்ரெடி ஈரம் படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, பேய் வருமா? வராதா? அப்படிங்கிறத காட்டுவாங்கல்ல. அந்த மாரி தான் இந்த படமும் இருக்கும். ஸோ அது இல்லாம டீமான் டி காலனி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி பார்த்திருப்பீங்களே, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நெறைய குழப்பங்கள் இருக்கும். புரியாம இருக்கும். ஆனா அதே படத்த ஒரு 2, 3 டைம் பார்த்தோம்னா செம்ம தெளிவா புரியும்ல. அந்த மாரி தான் இந்த படமும் இருக்கு. இந்த படத்துல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பேரு. அதுல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தலையிலேயே தோசைக்கரண்டி அடிச்சு மண்டைய பொளந்து கொன்றுவான். இன்னொருத்தன் கத்தியில குத்தி கொல்லுவான். பார்த்தா 3வதா இவனும் அவங்களோட அவங்கள எரிச்சு இவனும் போயி அந்த நெருப்புல விழுந்து செத்து போயிடுவான். இதுக்கப்புறம் தான் டைட்டிலே போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் படம் எப்படி போகுது? கிளைமாக்ஸ் வரைக்கும் என்ன நடக்குது? அப்படிங்கிறது தான் இந்த படத்துல வந்து முக்கியமா என்ன நடக்குது மீன்ஸ் எப்படின்னா, பேய் இருக்கா? இல்லையா? காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்களா? ஹீரோவுக்கு என்ன ஆகுதுன்றது தான். ஹீரோவுக்கு பேய் புடிச்சதா? இல்லையாங்கிறது அந்த மாரி தான் கொண்டு போறாங்க. ஸோ இது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு கொண்டு போறது தான் மக்கள் வந்து சீட்டு நுனியிலே உட்கார வைக்கணுங்கிறது தான் டைரக்டரோட எய்ம் போல. ஸோ அப்படிதான் உட்கார வச்சிருக்காரு. எனக்கு பர்சனலா இந்த படம் கொஞ்சம் புடிச்சிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட்டா இந்த படத்த எடுத்திருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் இந்த படத்துல மியூசிக்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் பெருசா வந்து அப்படியே பயமுறுத்துற மாரியோ, அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. அதேபோல ஸ்கிரீன் பிளேவும் நல்லா சூப்பராவே இருக்கு. அதேபோல 1, 2 பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து நமக்கு அந்த அளவுக்கு சலிப்பெல்லாம் ஏற்படுத்தல. நல்லாவே இருக்கு. அதேபோல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, பாக்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. அவரு குடுத்த ரோல அவரு உண்மையாலுமே பெர்ஃபெக்ட்டா தி லெஜண்ட் அப்படிங்கிறத நிரூபிச்சு நடிச்சு குடுத்துட்டாரு. ஸோ அவரு இப்ப இல்ல. இருந்தாலும் அவருக்காக நம்ம ஒரு 1 செகண்ட் ஆழ்ந்த வருத்தங்கள நம்ம தெரிவிச்சுக்குவோம். ஓகே. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, மெயின் வந்து பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் தான். ஐ மீன் சாரி மியூசிக் இல்ல ஸ்கிரீன் பிளே வித் ஆக்டிங்கு, டைரக்டர் படத்த கொண்டு போன விதம். இதெல்லாம் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹாரர், த்ரில்லர் அந்த மாரி அதுக்கு ஏத்த மாரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட்டா பயமுறுத்துற மாரியோ, அந்த மாரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பெருசா ஒண்ணும் இந்த படத்துல பயமுறுத்துற மாரி அந்த மாரி இல்ல. நார்மலா இருக்கு. யாரும் வந்து பயந்துட்டு, "ஐய்யயோ! பேய் படம் பயமா இருக்கும். காஞ்சனா மாரி இருக்கும். முனி மாரிலாம் இருக்கும்னு" நெனச்சுட்டுலாம் பயப்பட வேண்டியதில்ல. நார்மலா தான் இருக்கு. இந்த படத்துல கிளைமாக்ஸ்ல ஹீரோ பொழைப்பாரா? இல்லையா? இந்த பேய் வந்துச்சா? இல்லையா? பேய காட்டுனாங்களா? இல்லையா? இதுதான் இந்த படத்தோட மெயினா இந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் இத தான் கொண்டு போவாங்க. படம் பார்க்கலாம். பட் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே செட் ஆகும். பட் குழந்தைங்கள தவிர்த்துட்டு போனா நல்லது. இந்த படத்துல பெரிய மைனஸ் என்னன்னா, படத்த கதை கொண்டு போன விதம் நல்லது. ஆனா, அது என்ன சொல்ல வராய்ங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மத்தபடி இந்த படத்துல ஒண்ணும் ரொம்ப மோசம்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல. ஈரம் படம் பார்த்தவங்களுக்குலாம் புரியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒண்ணுமே புரியாத மாரி போகும். அதுக்கப்புறம் தான் புரியும். அந்த மாரி தான் இந்த படத்தையும் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டருக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு தான். புதுசா வந்து ஹாரர் மூவி பண்ணியிருப்பாரு போல. சூப்பராவே பண்ணியிருக்காரு. ஓகே. இந்த படத்துக்கு நம்ப வந்து 10க்கு ஒரு 7 குடுக்கலாம். இதுவே நல்ல ரேட்டிங் தான். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே. தேங்க் யூ கைஸ். எல்லாரும் நம்ம சேனல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளஸ் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்க கைஸ். தேங்க் யூ.